வணக்கம் அன்புறவுகளே, மக்கள் பக்கம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. விளையாட்டு செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி. இனி விரிவான செய்திகள். நேற்று நடந்த இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்திய அணி. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி களமிறங்கினர். இத்தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடி ரன்களை குவித்த கேப்டன் ரோஹித் சர்மா 9 ரன்களில் ஆட்டமிழந்தார். ரிஷப் பந்த் ரன் எதுவும் எடுக்காமலும் சூரியகுமார் யாதவ் 3 ரன்களிலும் வெளியேற இந்திய அணி 34 ரன்களுக்குள் 3 விக்கெட்டுகளை இழந்தது. இதன் பின்னர் இணைந்த அக்சர் பட்டேல் விராட் கோலி இணை அணியை சரிவிலிருந்து மீட்டது. இருவரும் 4வது விக்கெட்டிற்கு 72 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். அக்சர் பட்டேல் 31 பந்துகளில் 4 சிக்சர்களுடன் 47 ரன்கள் எடுத்திருந்த போது ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்தார். பின்னர் விராட் கோலி 76, சிவம் துபே 27 என இணைந்து அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தார்கள். 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் குவித்தது இந்திய அணி. பின்னர் தென்னாப்பிரிக்க அணி தொடக்கத்தில் 2 விக்கெட்டுகளை இழந்தாலும் அதிவேகமாக இலக்கை நோக்கி பயணித்தது. 30 பந்துகளில் 30 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இருந்த அந்த அணி திடீரென தடுமாறி 8 விக்கெட் இழப்புக்கு 169 ரன்களே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று 17 வருட கனவை நினைவாக்கியது. அந்த அணி சார்பில் அதிகபட்சமாக கிளாசன் 52 ரன்கள் எடுத்து வெற்றியை தன் வசம் வைத்திருந்தார். ஆனால் கடைசி 30 பந்துகளை அனல் பறக்க வீசிய பும்ரா, ஹர்ஷ்தீப், பாண்டியா என ஒரு புறம் இருக்க, சூரியகுமார் யாதவ் எல்லைக்கோட்டில் அற்புதமான கேட்ச் பிடித்தார். அது கேட்ச் அல்ல, 140 கோடி மக்களின் இதயம் என்றால் மிக இல்லை. கடந்த 10 வருடங்களாக ICC தொடரில் சந்தித்த தோல்வியை உடைத்து இந்தியா சாதனை படைத்தது. ஆட்டநாயகன் விருது கோலிக்கும், தொடர்நாயகன் விருது பும்ராவுக்கும், சிறந்த கேட்ச் விருது சூரியகுமாருக்கும் வழங்கப்பட்டது. இந்த இறுதிப் போட்டியுடன் விராட் மற்றும் ரோஹித், ஜடேஜா மூவரும் 20 ஓவர் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளனர். இந்த முடிவு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அணியின் வெற்றியை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் அன்பு சொந்தங்களே. பெரிய பெரிய சேனல்லாம் வீடியோ போட்டால் உடனே லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. எங்களை போன்ற வளரும் சேனலுக்கு உங்கள் ஆதரவை தர அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்திய அணி வெற்றி பெற்ற கடைசி நிமிடங்கள் உங்கள் பார்வைக்கு காணொலியாக கண்டு மகிழுங்கள் அன்பு சொந்தங்களே. நன்றி, வணக்கம். Like when I come to this World Cup, in last few years I've been getting